ப்ராசஸ். எங்கே போகணுமோ அங்கே போகிறதுக்கான விஷயத்தை பிரபஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு வலிக்குது, வேதனையாக இருக்குது, இருக்கவே பிடிக்கல. உங்களை இந்த மடமாற்றம் பண்ணுறதுக்கான காரணம் எங்கே போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போகுது பிரபஞ்சம். இன்றைக்கி சமுதாயத்தில், இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஜெயித்தவங்க அத்தனை பேருமே அசிங்கம், கேவலம், வீண்பலி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, சிறைவாசம் இதெல்லாம் அனுபவிச்சவங்க பல பேர். இன்றைக்கி எலன் மஸ்கை உலகமே கொண்டாடிட்டு இருக்குது. உலகில் நம்பர் 1 பணக்காரர். அவரை விட்டு மனைவி போகும்போது யாருக்காவது தெரிஞ்சுதா? தொடர் தோல்வி சந்திக்கும் போது யாருக்காவது தெரிஞ்சுதா? ராக்கெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பல தடவை தோற்று மீண்டும் வந்து யாருக்காவது தெரியுமா? அப்போ உண்மையாலுமே இதெல்லாம் தெரியாது. வெற்றியோட பிம்பத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே நம்ம தெரியும், இவங்க பெரிய அளவில் ஜெயிச்சிட்டாங்க, ஏதோ அதிர்ஷ்டம் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அது இஷ்டம் அப்படின்னு பேர். அதிர்ஷ்டம்னு பேர் இல்லை, அது இஷ்டம்னா அது தானாக தான் நிகழணும். அதுக்கு நீங்கள் தகுதியுடைய மனிதராக உங்களை மாற்றிக்கணும். வலியை, வேதனையை, கஷ்டத்தை, சங்கடத்தை, அவமானத்தை இதெல்லாம் கடந்து வர 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 தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கண்டிப்பாக தீர்வு கொடுக்கவே முடியாது. பிரபஞ்சம் இன்னார் மூலியமா இன்னார்கிட்ட இந்த விஷயத்தை வாங்கிக்கவும் தாட்டிவிடும். அவங்க அந்த நேரத்துக்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்திக்க முடியும். எல்லா விஷயத்தையும் உண்மையாலுமே ஒரே நபர்கிட்ட நீ கற்றுக்க முடியாது. நாங்கள் ஜோதிடத்துறையில் இருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000க்கும் மேற்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்பொழுது 10,000 விதமான குருக்கள் எங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. ஒரு நபர்னு சொல்லவே முடியாது. நாளைக்கு ஒரு புது ஜாதகத்தை பார்க்குறோம், நாளைக்கு ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம். இது எல்லா விஷயங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வோட கற்றுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் பிரபஞ்சம் கொடுக்க தயாராக